கோவை பீளமேடு அருகே கட்டுப்பாட்டை இழந்த கழிவுநீர் சேகரிப்பு வாகனம் மோதி தனியார் டெலிவரி நிறுவன ஊழியர் உயிரிழந்தார். கோவை அவிநாசி சாலையில் வந்த கழிவுநீர் சேகரிப்பு வாகனத்தை மனோஜ் என்பவர் ஓட்டி வந்தார். அப்பொழுது பீளமேடு அருகே வந்தபோது திடீரென ஓட்டுநர் மனோஜுக்கு வலிப்பு வந்ததாக கூறப்படுகிறது. இதில் கட்டுப்பாட்டை இழந்த கழிவுநீர் சேகரிப்பு வாகனம் சாலையில் தாறுமாறாக ஓடி சாலையின் ஓரத்தில் இருசக்கர வாகனத்துடன் நின்று கொண்டிருந்த தனியார் டெலிவரி நிறுவன ஊழியர் மதன் வயது 41 என்பவர் மீது மோதி தனியார் வணிக வளாக சுற்றுச்சுவரை உடைத்து கொண்டு உள்ளே புகுந்தது. இதில் படுகாயமடைந்த மதனை அங்கிருந்தவர்கள் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் அவர் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த கோவை போக்குவரத்து குற்றப்புலனாய்வு போலீசார் வாகன ஓட்டுநர் மனோஜை மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து மது போதையில் இருந்தாரா என சோதனை செய்தனர். அப்பொழுது அவர் மது போதையில் இல்லை என்பதும் வலிப்பு காரணமாக விபத்து நடந்தது தெரிய வந்தது. சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.